நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான சமையலுங்க, எங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? பாவக்காய் பிட்லை. பாவக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஆட்டின் கொடுங்க. ஓகேங்களா? பாவக்காய் பிட்லை. இந்த பாவக்காய் பிட்லை எப்படி செய்கிறதுன்றதை கடகடன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் நிறைய மாடலில் பண்ணுவாங்க. நான் எங்கள் வீட்டில் பண்ணுற மாடலில் சொல்கிறேன். ஓகேங்களா? சில பேர் கட்டியாக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த குழம்பு மாதிரி இப்படி பண்ணாக்கா இதே தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுப்பாங்க. சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. பாவக்காவை நல்லா கழுவிட்டு நறுக்கிடுங்க. நறுக்கி அலம்பி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதை நான் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடுவேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி போட்டு புளி கொஞ்சமாக, எதிர் புளின்னு சொல்லுவோம் பார்த்தியா, அந்த புளியை கொஞ்சமாக கரைச்சி ஊற்றி வேக வச்சுருவேன். வெந்த பிறகு ஒரு கடாயில் தனியாக என்ன பண்ண, இது இருந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, எல்லாமே கொஞ்சம் இந்த அளவு தான். நீங்கள் பாவக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் 2 வெந்தயம். அந்த 2 வெந்தயம், நம்ம மிளகு வைக்கிறதுனால 2 வரமிளகா. இதில் மிளகாய்த்தூள் கிடையாது. ஓகேங்களா? போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட ஒரு குட்டி தேங்காய், அரை மூடி தேங்காய், அதையும் சேர்த்து துருவி 2 பெரட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அது தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி விட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. அது நம்மளோட சௌரியம் தான். தோரம்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாவக்காய் வதக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, புளி தண்ணி போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வெல்லம் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக. போட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் வேக வச்சுருக்க தோரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா தாளித்து கொட்டிக்கலாம். கொத்தமல்லி தழை உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பாவக்காய் பிட்லை. தூயமல்லி அரிசி சாதம். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த டிஃப்ரென்ஷியேஷன் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், சாதம் முழுசாக இருக்கா. நீங்கள் நம்ம நார்மலாக புழுங்கல் அரிசி எடுத்து பாருங்களேன், ஒரு கீரல் மாதிரி இருக்கும் சாப்பாட்டில். அது நம்ம சொல்லியிருக்கேன் நான் வீடியோலையும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? தூயமல்லி அரிசி சாதம். உருளைக்கிழங்கு பொரியல். ஆனால் இந்த உருளைக்கிழங்கு இப்போ வர்றது வேகவே மாட்டேங்குதுங்க. நான் எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டேன். நல்லா புலந்துட்டு கடாயில் வேக வைப்பேன். இன்றைக்கி 4 விசில் விட்டேங்க. அப்போ தாங்க அந்த உருளைக்கிழங்கு வெந்தது. எடுத்து தோல் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா 2 கட்டி பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தான் நிறைய இருக்கும். போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு பூண்டு தட்டி போட்டதை போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, உப்பு, தனியாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாய் விடுது அடங்குற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க, நான் கரெக்டாக ஊற்றி பண்ணிக்குவேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வயதானவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊருக்கு பாருங்கள், இந்த மாதிரியான வெங்காயம் பூண்டை எடுத்து வச்சு சாப்பிட்றலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது கேஸ் பிடிக்கும், ஆனாலும் அதிலேருந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். பழக்கம் போல் நீர் மோர், அதாவது மோர் இந்த கிளைமேட்டுக்கு ஒத்துக்கும் அப்படின்றவங்க சாப்பிடுங்க. எங்களுக்கு ஓகே, பழகிருச்சு. ஓகேங்களா? சிறுதானியத்தில் இட்லி. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி மட்டும் ஊற்றணும். மோர் சிலிப்பி தாளிக்கணும். சட்னி அரைக்கணும். அது மட்டும்தான் பேலன்ஸு. இப்போ இட்லியை ஊற்றிட்டு 2 ஓடுது, வேர்க்கடலை சட்னியா தேங்காய் உடச்சக்கடலை சட்னியா அப்படின்னு. அது முடிவுக்கு வந்த பிறகு அந்த சட்னியை அரைச்சிட்டு இட்லியை ஊற்றி வச்சு சட்னி அரைச்சோன்னா முடிஞ்சுதுங்க. இதுதான் இன்னைய சமையல். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது வெளியில் போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வரைக்கும் சூடாக சாதம் வடிச்சுக்கோங்க. குழம்பு ரசம்லாம் அவங்களோடய சேர்த்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைன்னும் போது மத்தியானம் நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு சூடாக வடித்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கை ஒரு தடவை தாங்க, வயிற்றுக்கு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். அதனால் தண்ணி சோறாக இருந்தால் கூட அதை முகம் சுளிக்காமல் சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி செய்யணும். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்களா? வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும், சமையலை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இதாங்க. ஆனால் மழை நாளில் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்கூல் இல்லைன்றதுனால பசங்களை வெளில விட்டுறாதீங்க. ஊத காற்று அப்படி அடிக்குது. எங்கே பார்த்தாலும் திரும்புகிற இடம் பூராவே கொல்லுன்னு இருமல், அதை சத்தம் கேட்குது, சளி நெஞ்சில். பசங்களெல்லாம் வெளில விடாதீங்க. மேக்ஸிமம் குழந்தைங்களோட டிவி பார்க்க, செல்ஃபோன் பார்க்க அலோவ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், நீங்கள் விளையாடுங்க, நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கோங்க.
செல்ஃபோனும் டிவியை பார்க்க விட்டுட்டு நம்ம ஒரு பக்கத்தில் செல்ஃபோன் எடுத்து வச்சுன்னு உட்காந்துடக்கூடாது. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இதாங்க என்னைய சமையல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். இதேமாரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு நோயிலிருந்து விடுபடலாம். ஓகேங்களா? ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.